பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி. மேஷராசி உங்களுக்கான 2025க்கான லவ் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். மேஷராசி உங்களுக்கான கார்ட்ஸ். முதல்ல நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல 2 விதமான தெய்வங்கள் இருக்கிறாங்க. பொதுவா நம்மளுடைய மூதாதையர்களும் நம்மளுக்கு தெய்வங்கள் தான். ஸோ அந்த மூதாதையர் வரிசையில ஒரு பெண், உங்களுடைய பாட்டி இல்ல கொள்ளு பாட்டி அப்படி போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு 3-4 ஜென்ரேஷன் முந்தின இருக்கிற மூதாதையர்கள் நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்க வீட்டில் வழிபடுவீங்கன்னா, ஸோ அவங்கள வழிபடுறதுனால கூட உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் இந்த 2025 அப்படின்னு இருக்கு. இன்னொன்று பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு. ஸோ இந்த 2 தெய்வங்களை நீங்க வணங்கும் போது நிச்சயமா உங்களுடைய லவ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கலாம். அவங்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, 2 கோவில்களுக்கு நீங்க போகிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒன்று கிருஷ்ணர் கோவில், இன்னொன்று முருகர் கோவில். ஸோ சில பேருக்கு கிருஷ்ணர் கோவில் போறது பிடிக்கும், சில பேருக்கு உங்களுக்கு முருகர் கோவில் போறது பிடிக்கும். அதுவும் இந்த குழந்தை முருகர் குழந்தை கிருஷ்ணர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோவில்களுக்கு நீங்க போகும்போது இந்த லவ் லைஃப் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காகவே அந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய வழிபாட்டு முறையில நீங்க செய்யலாம். சரிங்களா? இதுல நீங்க எந்த விதமான ஒரு தெய்வத்தை நீங்க உங்க கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, லக்ஷ்மி தேவியை நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? லக்ஷ்மி தேவி. இன்னொன்று ரெட் தாரான்னு சொல்லுவாங்க, ரெட் தாரா இல்ல கிரீன் தாரான்னு சொல்லுவாங்க. இந்த 2 ரெட் தாரா ஆர் கிரீன் தாரா இவங்க அண்ட் லக்ஷ்மி தேவி, இவங்களுடைய ஒரு சொரூபம் தான் அவங்க 2 பேரும். ஆனா நம்மளுடைய டேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம் கடவுளையே. ஸோ அந்த மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பேர்ல நீங்க யாரை வேணாலும் உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லயோ உங்களுடைய பர்ஸ்லயோ இல்ல பேக்லயோ இல்ல ஒரு பிக் எடுத்து உங்களுடைய ஆஃபீஸ் ஆர் லிவிங் ஏரியா ரூம்ல நீங்க அடிக்கடிக்கு பார்க்குற மாதிரி நீங்க வச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான மேனிஃபெஸ்டேஷன் அவங்க கிட்ட நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பா இந்த 2025 இது வரைக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கும் இன்னும் சுமூகமா ஆகுறதுக்கும் நிறைய உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம இருக்கு. நல்லா போகும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆகும், இல்ல பிரச்சனை வரும். அந்த ஒரு கம்ப்ளீஷனே உங்களால கொண்டு போக முடியாம இல்ல கமிட்மெண்ட்டுக்கு கொண்டு போக முடியாம ஒரு தவிச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் சிங்கிளா இருந்து கூட ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆக முடியாத நிலையில கூட இருந்துட்டு இருப்பீங்க. அது கமிட் ஆகுற வரைக்கும் போயிட்டு அங்க ஒரு பிரேக் ஆகும். ஸோ இப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த ரெமெடிஸை நீங்க ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா இந்த 2025 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட ரிலேஷன்ஷிப் இல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா நடந்தே தீரும். ஸோ நிச்சயமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க இங்க ஷேர் பண்ணுங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு காதல் சம்பந்தமான திருமண சம்பந்தமான தெய்வங்களை பத்தி நம்ம வழிபாடு செய்யறதை பத்தி பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல நீங்க பெஸ்டா வாங்க. இந்த 2025 உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன்.
ஸோ இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.